ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யுவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி நான் செஞ்ச ஒரு துரோகம் இருக்குதுல்ல, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் செய்யாதீங்க. இதை பற்றி தான் ஒரு பாடமாக இருக்கும். நான் இதை பற்றி இருக்க போது வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லெட்ஸ் கோ. இது என்னோட புது இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அப்படி அது என்ன துரோகம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டும் யூனோ விளாட்லான்னு கூப்பிட்டான். நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவன் மற்றவங்களோட விளாட போயிட்டான். நான் அப்போது இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கவே கூடாது. அவன்கிட்ட நான் வரலான்னு சொன்னேன். அவன் வரல. அப்போது என்னை சேர்த்துக்கல. அப்போது கோபத்தில் அந்த யூனோ காட்டில் நான் கழிச்சு விட்டுட்டேன். நான் திருப்பி கழிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க பொறுமையாக தான் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்கிட்ட சொன்னால் டீச்சர் பிரித்து அக்கறை வச்சாங்க. இந்த கோபத்தில் நான் நிறையவே நோண்டினேன். ஆனால் அவன் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் இதுவே ஒரு கேஸ் மாதிரி ஆகி கூப்பிட்டாங்க. ஆனால் மானமே போச்சு. நான் அப்போ கூட சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் நேற்று 6ஆம் மாதம் 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 அவன் எங்களை விட்டு பிரிஞ்சு வேறு மாநிலத்துக்கு போனான். அப்போ தான் என்னோடய தப்பை நான் உணர்ந்தேன். அப்போது நான் அவன்கிட்ட சாரி கேட்டேன். அழுந்துலாம் உணவு மன்னிச்சான். ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. அவ்வளோ நான் செஞ்சாலும் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா நான் தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சோம். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் அதான் உறுத்திட்டுருக்கு. நான் கடைசியில் சாரி கேட்டு அவனும் ஒத்துக்கிட்டான். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் அவனை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணுன்னு. ஆனால் அது நடக்காது. ஆனால் அவன் இப்போது வேறு மாநிலத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இனிமேல் அங்கே தான் அவன் அங்கிட்டே செட்டில் ஆகிட்டான். அவன் எங்கிட்ட வர்றது ரொம்ப ஆக குறைவாயிருச்சு. ஏன்னா அவன் அங்கிட்டே வீடெல்லாம் தெரியாச்சு. ஆனால் எனக்கு எப்படியாச்சும் அதை நான் ஆசை நிறைவேற்றிடணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் இது எப்படியாச்சும் நடக்கணும்னு நானும் இறைவன்கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கேன்னு. என்னதான் இருந்தாலும் நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கக்கூடாது தான். இனிமேல் நான் அவனை சந்திப்பேனான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு அவன் தூரமாக போயிட்டான். அவன் அப்போது நான் அந்த மாதிரி தான் செய்வேன். இந்த மாதிரி துரோகம் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அவன் எனக்கு அவன் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நம்ம செஞ்சுருக்கோமே. அவன் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க பார்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுதான் நான் அவனுக்கு செஞ்ச அந்த துரோகம். இதுதான் இவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு. நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்ன வேணாலையும். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்குன்னு. ஆனால் நிச்சயமாக நான் அவனை பார்த்தேன்னா நிச்சயமாக நான் அவன்கிட்ட நிச்சயமாக அந்த மன்னிப்பை நான் கேட்பேன். நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் துரோகம் செய்யாதீங்க. ப்ளீஸ் செய்யாதீங்க. ஒரு நாள் அவங்க விட்டு போகும்போது நிச்சயமாக வருவீங்க. காரணம் அவங்க எவ்வளோ தான் உங்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாலும் நீங்கள் கெட்டது செஞ்சுருந்தீங்கன்னு உங்களுக்கு எப்போ அந்த வருத்தம் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.